NCERT சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். 6th ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 2 ஃப்ரம் ஹண்டிங் அண்ட் கேதரிங் டு க்ரோயிங் ஃபுட். ஏற்கனவே ஹிஸ்ட்ரினா என்ன, வாட்டு, வேறு, வென் அண்ட் ஹவ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்த்துருந்தோம். இதில் செகண்ட் டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறது எப்படி ஹண்டிங் கேதரிங்லேருந்து அக்ரிகல்ச்சருக்கு நம்ம வளர்ந்தோம், அது அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தி ஏர்லியஸ்ட் பீப்புள் ஒய் வேர் தே ஆன் த மூவ். We know about people who live in subcontinent as early as 2 million years ago. ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய நாட்டில் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை பற்றி கூட நமக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி நம்ம அவங்கள ஹண்டர் கேதரர்ஸ்னு சொல்கிறோம். இந்த நேம் எதுலேருந்து வருதுன்னா, அவங்க எப்படி தங்களோட உணவை சேகரிக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து வருது. பொதுவாக இவங்க வைல்டு அனிமல்ஸை வேட்டையாடுறாங்க, மீன்களை பிடிச்சி உண்டாங்குறாங்க, அதாவது மீன்கள் மற்றும் பறவைகள் இது எல்லாத்தையும் பிடிச்சி உண்டாங்க. அண்டு தாவரங்கள்லேருந்து பழங்கள், வேர்கள் மற்றும் நட்ஸு, சீட்ஸு, லீவ்ஸு, ஸ்டாக்ஸு, எக்ஸு ஆகியவற்ற விஷயங்களை வந்து எடுத்து உண்டாங்க. ஸோ ஹண்டர் கேதரர்ஸ் மூவ்டு ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். தேவர் ஃபார் மெனி ரீசன் ஃபார் திஸ். நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பீப்புள் ஏன் மூவ் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் அனிமல் ரிசோர்ஸஸை ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சிடலாம், அதனால் அது காலியாக இருக்கலாம். தேர்ஃபார் தே வுட் ஹேவ் டு கோ எல்ஸ்வேர் இன் சர்ச் ஆஃப் ஃபுட். உணவை தேடி வேறு இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விலங்குகள் வந்து அனிமல்ஸ் இருக்குல்ல, அதை சாப்பிட்றாங்க இல்லையா, அது வந்து மைக்ரேட் ஆகக்கூடியது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடியது. இன் சர்ச் ஆஃப் ஸ்மாலர் ப்ரே, அது உணவு தேடி போகும், தண்ணி தேடி போகும். அண்ட் கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் லீவ்ஸ், இப்போ டீரு, வைல்டு கேட்டெல்லாம் வந்து கிராஸ்லேண்ட்ஸு, லீவ்ஸ் தேடி போகும். இப்போ அதை உண்றவங்க அது பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் வை தோஸ் ஹூ ஹண்டட் தம் ஹேட் டு ஃபாலோ தேர் மூமெண்ட்ஸ். தேர்ட், பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் பியர் ஃப்ரூட் இன் டிஃப்ரெண்ட் சீசன். அதேபோல் எல்லா செடிகளும் சரி, எல்லா பிளான்ட்ஸும் சரி சீசனலாக தான் இருந்துச்சு. ஸோ பீப்புள் மே ஹாவ் மூவ்டு ஃப்ரம் சீசன் டு சீசன். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பிளான்ட்ஸை தேடி போனாங்க. ஃபோர்த், பீப்புள், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர் டு சர்வே. ஸோ எல்லாருக்குமே நீர் வேணும். ஸோ பெரனியல் சோர்ஸஸில் நீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க அதை தேடி மூவ் ஆகிட்டே இருந்தாங்க. அதர்ஸ் ஆர் சீசனல். பை பீப்புள் லிவிங் ஆன் தேர் பேங்க்ஸ் வுட் ஹேவ் had to go in search of water during the dry seasons. ட்ரை சீசனில் தண்ணி தேடி அவங்க போக வேண்டியதாக இருந்துச்சு. How do we know about these people? இந்த மக்களை பற்றி நமக்கு எப்படி தெரியும்? Archaeologists have found some of the things hunter gatherers made and used. ஸோ இந்த மக்கள் உருவாக்கி பயன்படுத்திய சில பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இட் இஸ் லைக் தட் பீப்புள் மேட் அண்ட் யூஸ்டு டூல்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். கற்களால் ஆன டூல்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. வுட்டு அண்டு போன், இந்த ஆகிய 3 விஷயங்களையும் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆஃப் விச் ஸ்டோன்ஸ் டூல்ஸ் ஹேவ் சர்வைவ்டு பெஸ்ட்டு. ஏன்னா வந்து வுட்டோ போனோ வந்து அதிகமாக டிஸ்இன்டெகிரேட் ஆகக்கூடியது, அதிகமாக இதாக போய்டும்ல, அது ஒரு பயாலஜிக்கல் டூல் இல்லையா, ஸோ அதனால் அது காணாமல் போய்டும். பட் ஸ்டோனுங்கிறது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ரிஜிடிட்டாக இருக்கும், ஸோ அதனால் ரொம்ப நாள் சர்வைவ் ஆகிருக்கு. சம் ஆஃப் தி ஸ்டோன் டூல்ஸ் ஆர் யூஸ்டு டு கட் மீட் அண்டு போன், ஸ்க்ராப் பார்க், மரங்கள்லேருந்து பட்டைகளை பிரிக்கிறதுக்கு, ஹைட்ஸு, அதாவது விலங்குகளுடைய தோள்களை உரிச்சு எடுக்கிறதுக்கு, சாப் ஃப்ரூட்டு, ரூட்ஸு. சம் ஹேவ் பீன் அட்டாச்டு டு ஹேண்டில்ஸ் ஆஃப் போன் ஆர் வுட்டு. மரத்தாலான கைப்பிடிகளையோ இல்லை எலும்புகளான கைப்பிடிகளையோ கொண்டு அது இணைக்கப்பட்டு அது வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி, ஈட்டி அண்ட் ஆரோஸ், அம்புகள் மாதிரி வந்து வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதர் டூல்ஸ் வர் யூஸ்டு டு சாப் வுட் விச் வாஸ் யூஸ்டு அஸ் அ ஃபயர் வுட். இன்னும் வந்து வேறு டூல்ஸ்லாம் வந்து ஆக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி இந்த வுட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக உடைக்கிறாங்க. இதை வந்து நம்ம எரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. வுட் வாஸ் ஆல்சோ யூஸ்டு டு மேக் ஹட்ஸ் அண்ட் டூல்ஸ். வீடுகளை வந்து உருவாக்குறதுக்கும் டூல்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் மரக்கட்டைகள் பயன்படுத்திருக்கு. Choosing a place to live in. Look at map 2 below. All the places marked with red triangles are sites from which archaeologists have found evidence of hunter-gatherers. அதாவது இந்த மேப்பில் ரெட் ட்ரையாங்கிளில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயுமே இந்த ஹண்டர் கேதரர்ஸ் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. மெனி சைட்ஸ் ஆர் லொக்கேட்டட் நியர் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். பார்ப்போமா எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ரெட் ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது? பிம்பேட்கா நர்மதா ரிவர் பக்கத்தில் இருக்குது. ஹங்ஸி கிருஷ்ணா ரிவர் பக்கத்தில் இருக்குது. கர்னூலும் அந்த ரிவருடைய ட்ரிபியூட்டரி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே பேலியோலித்திக் சைட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆறுகள் அல்லது ஏரிகளோட பக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடப்படுது. ஸ்டோன் டூல்ஸ் வேர் இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்களுக்கு அந்த கற்களாலான டூல்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. ஸோ அதனால் எங்கே நல்ல குவாலிட்டி ஸ்டோன் டூல்ஸ் கிடைக்குமோ அதை அவங்க பயன்படுத்தினாங்க. அந்த இடத்துல அவங்க அதிகமாக இருந்தாங்க. Many of the caves in which these early people lived have paintings on the walls. அவங்க வாழ்ந்த குகைகளாக கருதப்படக்கூடிய அந்த குகைகளில் சுவர்களில் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. Some of the best examples are from Madhya Pradesh and southern Uttar Pradesh. These paintings show wild animals drawn with great accuracy and skill. இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், எவ்வளோ திறமையாக வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. வெறும் ஸ்டிக் ஃபிகர்ஸ் தான், ஆனால் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது பாருங்கள்.
அடுத்து ஃபைண்டிங் அபவுட் த ஃபயர். ஃபைண்ட் த coronal caves on map 2. Trace of ash have been found here. ஸோ அப்போ coronal caves எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்த இடம் தான் coronal caves. ஸோ இந்த இடத்துல சாம்பலுடைய ட்ரேசஸ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் ஆஃப் ஃபயர் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபயர் குட் ஹாவ் பீன் யூஸ்டு ஃபார் மெனி திங்ஸ். நிறைய விஷயங்களுக்கு ஃபயர் நெருப்பு வந்து பயன்படுத்தப்பட்டது. வெளிச்சத்துக்காக அண்டு இறைச்சிகளை சமைக்கிறதுக்காக, டு ஸ்கேர் அவே அனிமல்ஸை வந்து த்ரெட்டன் பண்ணி அனுப்புறதுக்காக. ஏன்னா அவங்க வந்து காடு பகுதியில் ஓப்பன் பிளேஸில் தானே வளர்ந்தாங்க, இந்த மாதிரி வீட்டை கட்டி ஆனதெல்லாம் பண்ணல. அப்போ கேவில் இருந்ததே வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனுக்காக தான் கேவுக்குள்ளே போனாங்க. அப்படி இருக்கும் போதுமே கேவ்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அப்போ அனிமல்ஸ் வரும்போது அது த்ரெட்டன் பண்ணி விரட்டுறதுக்காக இந்த ஃபயரை யூஸ் பண்ணாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆர்கியாலஜிஸ்ட் ஹாவ் கிவன் லென்த்தி நேம்ஸ் ஃபார் த டைம் தட் வி ஆர் ஸ்டடியிங். They call the earliest period the Paleolithic. This comes from the two Greek words. Paleo அப்படின்னா ஓல்டுன்னு அர்த்தம், லித்தோஸ் அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம். The name points to the importance of finds of stone tools. இந்த மாதிரி பேர் எதை வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்டோன் டூல்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸை வச்சு தான் இது வந்து இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு. அண்டு அது வயசு வருஷாவாக இந்த பேலியோலித்திக்னு வச்சதுனால பேரே கல்லை வச்சு வச்சுருக்காங்கன்னா அப்போ ஸ்டோன் டூல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த பேலியோலித்திக் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் 2 million years ago to about 12 years ago. 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து 12,000 வருஷங்கள், 2 லட்சம் வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொன்னேன். 2 மில்லியன்னா என்னது, 20 லட்சம் வருஷம் ஹிஸ்ட்ரி. திஸ் லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் டைம் இஸ் டிவைடட் இன்டு லோயர், மிடில் அண்ட் அப்பர். இன் ஆர்டரில் தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் உள்ளது லோயர் அண்ட் லேட்டராக உள்ளது அப்பர் பேலியோலித்திக். திஸ் லாங் ஸ்பேன் ஆஃப் டைம் கவர்ஸ் 99% ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் 1% ஹியூமன் ஹிஸ்ட்ரி. பாருங்கள், 1% ஹிஸ்ட்ரியே இவ்வளோ இருக்குது. 99% ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்கும்? த பீரியட் when we find environmental changes beginning about 12,000 years ago. ஸோ 12,000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, ஏன் இதை மீசோலித்திக்னு மாற்றுறாங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் தான் கிளைமேட் சேஞ்சில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி குளிர்வாக இருந்த கூடிய பூமி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமடைய ஆரம்பிக்குது. அப்போ இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் உருக ஆரம்பிக்குமா? அப்போ நிறையா ஃப்ரீ பிளேசஸ் இருக்கும். அந்த பிளேசஸில் கிராஸ்லேண்ட்ஸ் வளர ஆரம்பிக்கும். கிராஸ்லேண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா கிராஸை உண்டு வாழக்கூடிய அதிகமான விலங்குகள் வந்து இன்னும் அதிகரிக்க தொடங்கும். about 10,000 years ago is called Mesolithic period. மீசோ அல்லது மிடில் அப்படின்னு வந்தாலே ஒரு டிரான்சிஷன் பீரியடை குறிக்கக்கூடியது. அதாவது ஒன்று இன்னோவா மாறுறதுக்கு இடப்பட்ட பீரியடு தான் டிரான்சிஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு ஒரு மேனாக மாறும்போது, ஒரு பாய் ஒரு மேனாக மாறும்போது அதுக்கு இடப்பட்ட பீரியடு தான் டீன். அவன் வந்து பார்க்குறதுக்கு லுக் லைக்கு வந்து என்ன ஆகிட்டு இருப்பாங்கன்னா சைல்டு மாதிரி இருப்பாங்க, பாய் மாதிரி இருப்பாங்க. அதாவது மீன்ஸ் குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. சரியா, 15 வயசு பசங்க பின்னாடி டீன் ஆன பின்னாடி அவங்களோட பிஹேவியரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறையா நம்ம டீனாக இருக்கும்போது தான் நிறையா ரிட்டலேஷன் பண்ணியிருப்போம், அதாவது நிறையா பிரச்சனை பண்ணியிருப்போம். நம்ம அந்த உருமாற்ற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் தான் அடலசன் ஸ்டேஜ்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்டேஜ் தான். அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதே போல் தான் நம்ம பழைய கற்காலத்துலேருந்து புதிய கற்காலத்துக்கு மாறும் பொழுது நமக்கு இந்த இடைப்பட்ட காலம் ஒன்று தேவைப்படுது. அந்த இடைப்பட்ட காலத்தை மீசோலித்திக்னு சொல்கிறோம். ஸ்டோன் டூல்ஸ் ஃபவுண்ட் டியூரிங் திஸ் பீரியட் ஆர் ஜெனரலி டினி அண்ட் ஆர் கால்ட் அஸ் மைக்ரோலித்ஸ். மைக்ரோனா சின்னதுன்னு அர்த்தம், லித்துனா கல். அப்போ சின்ன வகையான கல் தான் வந்து டூல்ஸ் தான் இந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பீரியடில்? மீசோலித்திக் பீரியடில். மைக்ரோலித்ஸ் வேர் ப்ராபப்ளி ஸ்டக் ஆன் த ஹேண்டில்ஸ் ஆஃப் போன் ஆர் wood to make tools such as saw and sickles. At that time, older varieties of tools continue to be in use. அதே சமயத்தில் நம்ம புது விதமாக நம்ம டூல்ஸ் கண்டுபிடிச்ச போதும் பழைய ஆதி காலத்து டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். The next stage அதுக்கப்புறம் from about 10,000 years ago is known as the Neolithic. நியோனா புதுசு. We have also mentioned the names of some places. You will find the names of many more places in later chapters. Very often we use present day names of places where people lived in the past because we do not know what they called them. A changing environment. Around 12,000 years ago, 12,000 வருஷத்துக்கு முன்னாடி there were major changes in the climate of the world. நான் சொன்னேன் இல்லையா, there was a shift to relatively warmer conditions in many areas. This led to the development of grasslands. புல்வெளிகள் வளர ஆரம்பிக்குது. This in turn led to an increase in the number of deer, antelope, goat, sheep and cattle. இந்த மாதிரியான அனிமல்ஸ்லாம், அதாவது
புல்வெளிகளை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதிகமாக ஆரம்பிக்குது. Those who hunted these animals now followed them learning to about their food habits and their breeding season. அப்போது அதை ஃபாலோ பண்ணி அதை வேட்டையாடுறவங்களுக்கு அதை பற்றின ஹேபிட்ஸ் தெரிய ஆரம்பிக்குது, அது என்னென்ன சாப்பிடுவோம்னு தெரிய ஆரம்பிக்குது, அதோடைய ப்ரீடிங் சீசன் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. இது மூலமாக பெட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. இட் இஸ் லைக்லி that these people This helped people to start thinking about herding and rearing these animals themselves. இந்த அனிமல்னால நமக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கிடைக்கும் போது அதையே நாமளே கூட வச்சுக்கக்கூடாது, ஏன் நம்ம வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னு இல்லை, இது வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிரியேட் ஆகிருந்துருக்கலாம். The beginning of farming and herding. This was also a time when several grain bearing grasses, அதாவது இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய கோதுமை, அரிசி, இது எல்லாமே புற்கள் தான். ஆனால் இந்த புற்கள் எல்லாமே தானியம் வழங்கக்கூடிய புற்கள். இதை தான் கிரெயின் பேரிங் கிராசஸ்னு சொல்கிறாங்க. வீட்டு, பார்லி, ரைஸு இதெல்லாமே நேச்சுரலாக பல்வேறு பகுதிகளில் காணப்பட்டுருக்கு. மென்னு, விமனு அண்ட் சில்ட்ரன் ப்ராபப்ளி கலெக்டட் தீஸ் கிரெயின்ஸ் அஸ் ஃபுட் அண்ட் லேண்ட் வேர் தே க்ரோ. இவங்க இதெல்லாம் உணவாக சேகரிக்கும் போது அது எங்கே வளருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் எப்போ அது வந்து ரைப்பன் ஆகும், அதாவது எப்போ வந்து சாப்பிட்ற அளவுக்கு முதிர்ச்சி அடையும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. திஸ் மே ஹேவ் லெட் தம் டு திங்க் அபவுட் க்ரோயிங் பிளான்ஸ் ஆன் தேர் ஓன். அப்போ இது அவங்களுக்கு அந்த பிளான்ஸை தாங்களே வளர்த்துக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துருக்கு. இன் திஸ் வே பீப்புள் பிகம் ஃபார்மர்ஸ். இப்படி தான் பீப்புள் வந்து ஃபார்மர்ஸ் ஆகிறாங்க. பீப்புள் குட் ஆல்சோ அட்ராக்ட் அண்ட் தென் டேம் அனிமல்ஸ் பை லீவிங் ஃபுட் ஃபார் தம் நியர் தேர் ஷெல்டர்ஸ். அவங்க இருந்த பகுதிகளில், அவங்க வாழ்ந்த பகுதிகள் பக்கத்திலேயே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அனிமல்ஸுக்கு தேவையான ஃபுட்டை வந்து கொடுக்குறாங்க. இதை ப்ரொவைட் பண்ணி அந்த அனிமல்ஸ் கூட பழக்கப்படுறாங்க. பின்னாடி அதை டேம் பண்ணிடுறாங்க. த ஃபஸ்ட் அனிமல் டு பி டேம்டு வாஸ் த வைல்டு ஆன்செஸ்டர் ஆஃப் த டாக். ஸோ முதல்ல விலங்குகள் வந்து பழக்கப்பட்ட விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நாயுடைய ஆதி காலத்து ஆன்செஸ்டர், மூதாதையர், அதுதான் வந்து நம்ம முதல்ல நம்ம டேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் பீப்புள் என்கரேஜ் அனிமல்ஸ் தட் வேர் ரிலேட்டிவ்லி ஜென்டில் டு கம் நியர் த கேம்ப்ஸ் வேர் தே லிவ்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய விலங்குகள், அது மட்டும் இல்லாமல் அதிக ஹார்ம்ஃபுல் இல்லாத ஜென்டிலான விலங்குகளை வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க. தீஸ் அனிமல்ஸ் சச் அஸ் ஷீப்பு, கோட்டு, கேட்டில் அண்ட் ஆல்சோ த பிக் லிவ்ட் இன் ஹெர்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஏட் கிராஸ். இது பெரும்பாலும் வந்து புல்லை தான் சாப்பிட்டுச்சு. ஆஃபன் பீப்புள் ப்ரொடெக்டட் தீஸ் அனிமல் ஃப்ரம் அட்டாக் பை அதர் வைல்ட் அனிமல்ஸ். திஸ் இஸ் ஹவ் தே பிகம் ஹெர்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் பெரும்பாலும் அதர் வைல்டு அனிமல்ஸ் அட்டாக் பண்ண வரும்போது இந்த அனிமல்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்டு இப்படி தான் நம்ம வந்து ஹெர்டராக சொன்னோம். எப்படி ஃபார்மர்ஸ் ஆனோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ எப்படி வந்து இந்த கேட்டில் ரியரிங்க்கெலாம் நம்ம எப்படி உள்ளே வரோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதுக்கடையில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. டொமஸ்டிகேஷன் இஸ் த நேம் கிவன் டு த ப்ராசஸ் இன் விச் பீப்புள் க்ரோ பிளான்ஸ் அண்ட் லுக் ஆஃப்டர் அனிமல்ஸ். ஸோ இயற்கையாக விளையக்கூடிய விஷயங்களை நாமளே எடுத்து செஞ்சோம்னா அது டொமஸ்டிகேஷன் அப்படின்றாங்க. வெரி ஆஃபன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் டெண்டட் பை த பீப்புள் பிகம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வைல்டு பிளான்ஸ் அனிமல்ஸ். ஸோ நேச்சுரலாக காணப்படக்கூடியதும் அதாவது வைல்டாக காணப்படக்கூடியதும் நம்ம டொமஸ்டிகேட் பண்ணதுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் காணப்படலாம். திஸ் இஸ் பிகாஸ் பீப்புள் செலக்ட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் டொமஸ்டிகேஷன். For example, they select those plants and animals they are not prone to disease. They also select plants that yield large size grain and have strong stalks capable of bearing the weight of the ripe grain. Seed from selected plants are preserved and sown to ensure that new plants will have the same qualities. So select பண்ணி நம்ம இந்த plants எல்லாம் choose பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. Amongst animals, those that are relatively gentle selected for breeding. As a result, gradually domesticated animals and plants become different from wild animals. ஸோ செலக்டிவாக என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா கொஞ்சமாக அது உருமாறிட்டே இருக்குது. ஸோ அதனால் வைல்டாக இருக்கக்கூடிய ஒரு அனிமலும் அண்ட் அதே இது டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட அனிமலும் அதோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்குது, அதோட நேச்சரே வேறு மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டீத் அண்ட் ஹார்ன்ஸ் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ் ஆர் யூஸ்வலி மச் லார்ஜர் தேன் தோஸ் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். ஜென்ரலாகவே அனிமல்ஸுமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் காட்டெருமை, அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த வைல்டு பஃபலோஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் அதே வந்து இங்கே நம்ம பழக்கப்படுத்தப்பட்ட அந்த பஃபலோஸ்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லுக் அட் திஸ் 2 sets ஆஃப் டீத். அதாவது இந்த பல்லை பார்க்க சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டுமே பன்றியோட பல். இது வந்து டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட பன்றியோடது, இது வந்து வைல்டு பிக்கோடது. பாருங்கள் டிஃப்ரென்ஸை பாருங்கள். A new way of life. If you plant a seed, ஒரு விதையை போட்டோம் அப்படின்னா you will notice that it take some time to grow. அது வளர்றது கொஞ்சம் நேரம் ஆகும். This may be for several days. சில நாட்கள் ஆகலாம், வாரங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், சில நேரங்களில் வருஷங்கள் கூட ஆகலாம்.
இப்போ நம்ம அது 3 மாதத்தில் விளைவிக்கிறோம். ஆதி காலத்தில் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம விளைவிக்கிறதுக்கு. when people began growing plants, தாவரங்கள் விளைவிக்கும் போது it mean that they had to stay in the same place for long time. ஸோ அப்போ ஒரே இடத்துல அவங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த பிளான்ஸை பார்த்துக்கிட்டு அதுக்கு தண்ணி கொடுத்துட்டு அதை வீடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் அதை திங்க வர அனிமல்ஸ்லாம் விரட்டிட்டு அந்த பேர்ட்ஸ் அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் விரட்டிட்டு அது வளர்கிற வரைக்கும் அதை பாதுகாத்துட்டே இருக்காங்க. அண்ட் த கிரெயின் ஹேட் டு பி யூஸ்டு கேர்ஃபுல்லி. ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக கவனமாக பயன்படுத்தணும். As grain had to be stored for both food and seed, people had to think of ways of storing it. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்க முடியாது. அப்போ பக்கத்தில் வச்சு என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணி வைக்கணும் அதை சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை தான் நம்ம சீடாகவும் பயன்படுத்தணும். அப்போ இதை ஸ்டோரிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன் மெனி ஏரியாஸ் தே பிகன் மேக்கிங் லார்ஜ் கிளே பிளாட்ஸ், பெரிய மண்ணாலான பாண்டங்கள் வந்து செய்கிறாங்க. ஆர் வூவ் பேஸ்கெட்ஸ் ஆர் டக் பிட்ஸ் இன் டு த கிரவுண்ட். அதாவது மணலில் பள்ளம் தோண்டி அதை கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ரேரிங் அனிமல்ஸ் மல்டிப்ளை நேச்சுரலி, இயற்கையாகவே அது இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. பிசைட்ஸ் இஃப் தே ஆர் லுக்டு ஆஃப்டர் கேர்ஃபுல்லி, அதை கவனமாக பார்த்துக்கிட்டோம்னா அதுலேருந்து பால் கிடைக்கும், விச் இஸ் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். அதேபோல் அது வந்து மீட்டாகவும் பயன்படலாம் வென் எவர் ரிக்வயர்ட். இன் அதர் வேர்ட்ஸ் அனிமல்ஸ் தட் ஆர் ரியர் கேன் பி யூஸ்டு அஸ் அ ஸ்டோர் ஆஃப் ஃபுட். அதை வந்து உணவாகவும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். சரி, ஃபைண்டிங் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ் அண்ட் ஹெட்டர்ஸ். Turn to map 2. You will notice a number of blue squares. Each marks a site from where archaeologists have found evidence of early farmers and headers. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ப்ளூ சைட்ஸ் தானே பார்க்க சொன்னாங்க, நியோலித்திக் சைட்ஸ். ஓகே, ப்ளூ. பர்சாகும் ஜம்மு காஷ்மீர், மெகரகார் பாகிஸ்தான், சிராண்டு இது வந்து பீகார், கோல்டிஹாவா உத்தரப்பிரதேஷ், மகாகாரா மேபி மத்திய பிரதேஷாக இருக்கலாம், அந்த ரீஜனில் தான் இருக்குது. ஆமாம், இந்த ரீஜன் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ரீஜனில் தான் இருக்குது. ரஜாவ்லி ஹோடிங் இது வந்து எங்கே இருக்குது, நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இருக்குது. அண்ட் சவுத் இந்தியாவில் வந்தோம்னா கர்நாடகா, ஹல்லூர், பையம்பள்ளி இது வந்து ஆந்திர பிரதேஷ் ஆகிய பகுதிகள் வந்து நியோலித்திக் சைட்ஸ் இருக்கிறதா காணப்படுறாங்க. ஸோ இந்த ப்ளூ லைன் அந்த சைட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, தீஸ் ஆர் ஃபவுண்ட் ஆல் ஓவர் த சப்கான்டினென்ட், எல்லா பக்கமே காணப்பட்டிருக்கு. இந்த முக்கியமான இதில் நார்த் வெஸ்ட்லேயும் இருக்குது, ப்ரெசன்ட் டே காஷ்மீரில் இருக்குது, ஈஸ்ட் இந்தியாவில் இருக்குது, சவுத் இந்தியாவில் இருக்குதுன்னு எல்லா பகுதியிலும் இருக்குது. டு ஃபைண்ட் அவுட் வெதர் தி சைட்ஸ் ஆர் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் சென்டர், சயின்டிஸ்ட் யூஸ் ஸ்டடி எவிடன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் போன்ஸ். அப்போ இவங்க ஃபார்மர்ஸாக ஹெடர்ஸாக இருந்தாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அனிமல் போன்ஸை வந்து அண்டு பிளான்ட்ஸோட ரிமைன்ஸை வந்து தேடுறாங்க. ஸோ ஒருவேளை இது அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ பாசிபிளி அவங்க இந்த மாதிரி ஃபார்மர்ஸாகவும் ஹெடர்ஸாகவும் இருந்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஃபைண்ட்ஸ் இன்க்ளூடிங் ரிமைன்ஸ் ஆஃப் பர்ன்ட் கிரெயின். ஸோ எரிஞ்ச நிலையில் தானியங்கள் வந்து கிடச்சிருக்கு. தே மே ஹாவ் பீன் பர்ன்ட் ஆக்சிடென்ட்லி ஆர் ஆன் பர்பஸ். ஸோ ஆக்சிடென்டலாக எரிஞ்சிருக்கலாம் அப்படின்றாங்க. சயின்டிஸ்ட் கேன் ஐடென்டிஃபை தீஸ் கிரைன்ஸ் அண்டு ஸோ வி நோ தட் a number of crops were grown in different parts of the subcontinent. They can also identify the bones of different animals. வெவ்வேறு விலங்குகளுடைய எலும்புகளையும் அவங்க கண்டறிஞ்சிருக்காங்க. Towards a settled life. Archaeologists have found traces of herds or houses at some sites. For instance, in Burzaham, people built pit houses. Burzaham காஷ்மீரில் இருக்குது. அங்கே பிட் ஹவுசஸ், பிட்டுனா குழின்னு அர்த்தம். ஸோ அப்போ குழி தோண்டி வீடு கட்டியிருக்காங்க. எப்படி அண்டர் கிரவுண்டில் ஒரு குழி தோண்டுவாங்க, அதுக்கு போகிற வழியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கட்டுவாங்க. திஸ் மே பி ப்ரொவைடட் ஷெல்டர் இன் கோல்டு வெதர். ஸோ ரொம்ப குளிர் காலத்தில் வந்து அவங்களால வெளியே வாழ முடியாதுல்ல, அதனால் அண்டர் கிரவுண்டில் கொஞ்சம் கதப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் அங்கே அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்கியாலஜிஸ்ட் ஹேவ் ஆல்சோ ஃபவுண்ட் குக்கிங் ஹெர்த் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட். குக்கிங் ஹெர்த்னா அடுப்பாங்கிற, அது வந்து உள்ளேயும் இருக்குது வெளியும் இருக்குது. அப்போ டிபெண்டிங் ஆன் த கிளைமேட் அவங்க உள்ளே சமைக்கிறதும் வெளியே சமைக்கிற ரெண்டு இன்சிடென்ட்ஸும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. விச் சஜஸ்ட் தட் டிபெண்டிங் ஆன் த weather people could cook food either indoors or outdoors. Stone tools have been found from many sites as well. Many of these are different from earlier Paleolithic tools. நம்ம வந்து நிறையா ஸ்டோன் டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் அது Paleolithic டூல்ஸை விட ரொம்ப டிஃபரெண்ட்டாக இருக்குது. and this is why they are called Neolithic. அதனால தான் அது நியோலித்திக்ன்றாங்க. These include tools that were polished to give a fine cutting edge. ஸோ முன்னாடி ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும், இப்போ நிறையா ரொம்ப பாலிஷ்டாக நிறையா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மோட்டார்ஸ் அண்ட் பெஸ்டில்ஸ் யூஸ்டு ஃபார் கிரைண்டிங் கிரெயின் அண்ட் அதர் பிளான்ட் டு ப்ரொடியூஸ். மோட்டார்ஸ் அண்ட் பெஸ்டில்ஸ்னால் அந்த துகள்கள் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதேபோல் அதர் பிளான்ட் ப்ரொடியூஸையுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர் யூஸ்டு ஃபார் கிரைண்டிங் கிரைன் ஈவன் டுடே செவரல் தௌசண்ட் இயர்ஸ் லேட்டர். அட் த சேம் டைம் டூல்ஸ் ஆஃப் த Paleolithic டைப்ஸ் கண்டினியூ டு பி மேட் அண்ட் யூஸ்டு. அண்ட் ரிமெம்பர் சம் டூல்ஸ் ஆர் ஆல்சோ மேட் ஆஃப் போன். டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூ ஸ்டோன் டூல்ஸ்
அடுத்து many kinds of earthen pots have also been found. These were sometimes decorated. ஸோ மண் பானைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சில சமயம் டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. வேர் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் திங்ஸ். இது எதுக்காக பயன்பட்டுருப்பாங்க? ஸ்டோர் பண்ணுறதுக்காக. பீப்புள் பிகன் யூஸிங் பாட்ஸ் ஃபார் குக்கிங் ஃபுட், எஸ்பெஷலி கிரெயின்ஸ் லைக் ரைஸு, வீட்டு, லென்டில்ஸு தட் நவ் பிகம் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தேர் ஃபுட்டு, பார்ட் ஆஃப் த டயட். பிசைட்ஸ் தே பிகன் வீவிங் க்ளோத். அவங்களே வந்து துணி நெய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் தட் குட் நவ் பி க்ரோன். அவங்களே வளர்த்து அதை நெய்யிக்கலாம். டூ திங்ஸ் சேஞ்ச் எவ்ரிவேர் அண்ட் ஆல் அட் ஒன்ஸ். எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆகிடுச்சா? கிடையாது. இன் மெனி ஏரியாஸ் மென் அண்ட் உமன் ஸ்டில் கண்டினியூ டு ஹண்ட் அண்ட் கேதர் ஃபுட் அண்ட் எல்ஸ்வேர் பீப்புள் அடாப்டட் ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங் slowly over several thousand years. Besides, in some cases, people try to combine these activities doing different things during different season. வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விஷயங்களை மக்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே போல் உடனே சடனாக சேஞ்ச் பண்ணல, எல்லா இடத்துலையும் உடனேயும் சேஞ்ச் ஆகல, படிப்படியாக தான் சேஞ்ச் ஆனாங்க. அடுத்து எ க்ளோசர் லுக் லிவிங் அண்ட் டையிங் இன் மெக்ரகார். மெக்ரகார் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து ஃபெர்டைல் பிளானில் லொக்கேட் ஆகிருக்கு. போலன் பாஸுக்கு பக்கத்தில் இருக்குது. ஈரானுக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான வழித்தடம் தான் இந்த போலன் பாஸ். கைபர் கணவாய், போலன் கணவாய், குர்ரம் கணவாய், கோமல் கணவாய்னு சொல்லி 4 சொல்லுவாங்க. கைபர், குர்ரம், கோமல், போலன் ஆகிய 4 பாஸஸ் இம்பார்ட்டன்ட் பாஸ். இந்தியாவுக்கான நார்த் வெஸ்ட் அக்சஸ் கொடுத்த பாஸ் இந்த ரொம்ப முக்கியமான பாஸ். மெக்ரகார் வாஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பிளேசஸ் வேர் பீப்புள் லேர்ன் டு க்ரோ பார்லி அண்ட் வீட். பார்லி, அப்புறம் பார்லினா தமிழில் வாறு கோதுமைன்பாங்க. ஸோ கோதுமையும் வாறு கோதுமையும் பயிரிட்டதுக்கான ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு. அங்கே கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்கன்றாங்க. அண்ட் ரேர் ஷீப் அண்ட் கோட்ஸ். செம்மறி ஆடுகளையும் வளர்த்துருக்காங்க. ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் வில்லேஜஸ் தட் வி நோ அபவுட். நமக்கு தெரிஞ்ச ஆதிகால வில்லேஜஸில் இதுவும் ஒன்று. அட் திஸ் சைட் மெனி அனிமல் போன்ஸ் வேர் ஃபவுண்ட். இந்த இடத்துல நிறையா விலங்குகளுடைய எலும்புகள் கிடச்சிருக்கு. போன்ஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் சச் அஸ் டீர் அண்ட் பிக் அண்ட் ஆல்சோ போன்ஸ் ஆஃப் ஷீப் அண்ட் கோட் வேர் ஃபவுண்ட். இதை வச்சு தான் இந்த இடத்துல இந்தந்த அனிமல்ஸ் இருந்திருக்குன்னு பேசுகிறாங்க. அதர் ஃபைன்ஸ் அட் மெக்ரகார் இன்க்ளூட் ரிமைன்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் ஹவுசஸ். செவ்வக வடிவிலையோ அல்லது ஒரு ஸ்கொயர் வடிவிலையோ என்ன இருக்குன்னா வீடு கிடச்சிருக்கு. அண்டு வித் 1 or 2 stories. அதே போல் அதில் 4 or more கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. சம் ஆஃப் விச் மேபி ஹேவ் பீன் யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. when people die their relatives and friends generally pay respect to them. இப்போ நம்ம பண்ணுற மாதிரி people look after them perhaps in the belief that there is some form of life after death. மக்கள் அவங்களுடைய அந்த பிஹேவியர்ஸை பார்க்கும்போது ஒருவேளை இறப்புக்கு பின்னாடியும் வாழ்க்கை இருக்கும், வேறு விதமான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பிலீவ் பண்ணியிருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது. எப்படி? பரியல் இஸ் ஒன் சச் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் பரியல். செவரல் பரியல் சைட்ஸ், அதாவது அந்த இடுகாடுகள் அப்படின்போம், இடுகாடுகள் have been found at Megragar. In one instance, the dead person was buried with goats which were probably meant to serve as a food in the next world. ஸோ அப்போ இறந்து போன மனிதர்களை ஒரு பெரிய தாலியில் வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதாவது ஒரு பெரிய பானையில் வச்சு உள்ளே போட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகளை, அதாவது இவங்க வேறு ஏதாவது உலகத்தில் போய் வாழ்வாங்க இறந்த பின்னாடி, அதனால் அவங்களுக்கு உணவாக பயன்படட்டும்னு சொல்லி அவங்க கோட்ஸையும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது ஆடுகளையும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூடியிருக்காங்க. இதே ஆதி காலத்தில் முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லி அதிகமாக அழைப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒன்று ஆர்கியாலஜியில். முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது. ஒரு பெரிய பெரிய குடுவைக்குள்ளே அவங்க வச்சுருப்பாங்க. அந்த பாருங்கள், ஏதோ ஒரு பெரிய குடுவை, இதுக்குள்ளே ஒரு மனித எலும்புக்கூடு இருக்குது, அண்டு சில ஆடுகளோட எலும்புக்கூடுகள் இருக்குது. இதெல்லாமே வந்து அவங்க சொல்கிறதுக்கான சோர்ஸஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகே பீப்புள், வி கம்ப்ளீட் திஸ் செகண்ட் சாப்டர் ஆஃப் அவர் NCERT. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.